இந்த நல்ல இரவு நேரத்துக்காக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மீட்டிங்கை நீர் ஆசீர்வதியும், இந்த கிளாஸ் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் இத்தனை வகுப்புகள் ஆண்டவரே நாங்கள் படிக்க உதவி செய்தீங்க. இந்த பைபிள் உள்ள புஸ்தகங்களை குறித்து ஆண்டவரை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிளாஸ் உடைய கருத்துல போடுகிறோம். இந்த நாள் கிளாஸ் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, எல்லா டிஸ்டர்பன்ஸ் இடையூறுகளை எடுத்து போடுங்க. எங்களுக்கு நேர்த்தியான ஒரு கிளாஸை கத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ கடைசியா நம்ம கிளாஸ்ல எதை பார்த்தோம்னா நம்பர்ஸ்ல வாசிச்சோம். ஸோ த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அந்த வில்டர்னஸ் வாண்டரிங். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நடக்கும்போது சொன்னேன், அவங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் அவங்க திரும்பவும் அந்த வனாந்திரத்துல சுற்றி திரிய வேண்டியதா இருந்தது. ஒருவேளை அவங்க அந்த டைம் 10 பேரோ இல்ல நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த டைமே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கானான்குள்ள பிரவேசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பிரவேசிக்காததுக்கு காரணம் அவர்களுடைய அவிசுவாசம் தான். ஸோ நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன் ஏன் ஆண்டவர் அவங்களோட அவிசுவாசத்தை அவ்வளோ சீரியஸா எடுத்துட்டாரு? ஏன்னா நம்ம ஆண்டவருடைய அற்புதங்களை நேரா பார்க்கல, ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களை நேரா பார்க்கல, 10 வாதைகளை நேரா பார்க்கல. அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளக்கும் போது பிளந்தது எப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நேரடியா டைரக்டா விட்னஸ் பண்ணவங்க யாருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ உனக்காக செஞ்சனே, இது இவ்வளவு செஞ்சோம், நீ என்ன செய்யல, நம்பல போது ஆண்டவருக்கு அதுலதான் ரொம்ப கோபம் வந்துச்சு. இன்னைக்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அதுதான். ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம், எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாமே கம்ஃபர்டபுளா எல்லாமே நல்ல முறையில இருக்கும்போது நம்ம நம்ம தெரியாது, ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறது பத்தில அவ்வளவு தெரியாது. ஸோ நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்படும். faith will be tested. எப்போ சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், இந்த நேரத்துலதான் நம்மளுடைய சோதனைகள் நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணா சோதிக்கப்படும். ஸோ இந்த இஸ்ரேல் ஜனங்களும் நம்பாமல் போனதுனாலதான் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணலன்னா கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யல, பிரவேசிக்க விடல. அவர்களை திருப்பவும் அனுப்பிட்டார் வனாந்திரத்துக்கு. ஸோ காட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு தேர் அன்பிலீவ் வாஸ் டு டிஸ்ட்ராய் தெம். அவர்களை அழிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா மோசே தான் அங்க நின்று பரிந்து பேசினான். ஒரு ஊழியக்காரனாய் இருந்து, இல்ல நீ அப்படி செய்யக்கூடாது, அது உங்க நாமத்துக்கே கெட்ட பேர் வந்துரும் அப்படின்னு. God responded to Moses by pardoning the people. ஸோ ஆண்டவர் மோசேனுடைய ஜபத்தை கேட்டு அவரோட தீர்ப்புல மாத்துறாரு. அந்த இடத்துலயே அவர்கள் என்ன பண்ணலாம், அழிக்கல. ஆனா God promised என்னன்னா, none of the people who came from Egypt would enter the land but their children. So அந்த எகிப்துல இருந்து வந்த ஒருத்தரும் உள்ள போக மாட்டாங்க, அவர்களுடைய பிள்ளைகள் தான் உள்ள போவாங்க. அவர்களோடு கூட இணைந்து காலேபும் யோசுவாவும் உள்ள போவாங்க என்ன ஆண்டு சொல்றார். So God sent back the people into the wilderness to spend the rest of the years in the wilderness. So ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து take diversion, திருப்பி வந்த இடத்துக்கே போங்கடான்னு அனுப்பி விட்டார். அவ்வளவு கோவம் ஆண்டவருக்கு. இவ்வளவு தூரம் நான் உங்களை காப்பாத்தி உங்களை எல்லாமே பார்த்து கொண்டு வந்தா என்னைய அவிசுவாசிக்கிறீங்க, கோ பேக். ஸோ வில்டர்னஸ் வாண்டரிங் 15ஆம் அதிகாரம் இருந்து 19ஆம் அதிகாரத்துல வரணும். The people wandered aimlessly in the desert area between Kadesh and the Red Sea. எங்க இருந்து வந்தாங்களோ திருப்பி அதே இடத்துல இப்போ ஒரு லட்சியமே இல்லாமல், குறிக்கோளே இல்லாம என்ன செய்யறாங்கன்னா aimlessly அவங்க இப்ப சுற்றி திரிறாங்க. All those who left Egypt died in the rest of the 37 years or more in the wilderness. So 37 ஆண்டு திருப்பி, அதாவது அவங்க ஆண்டவர் அங்க அனுப்புனார் பாருங்க திருப்பி,
அந்த அனுப்புனதுல இருந்து 37 வருஷத்துல யாரெல்லாம் எகிப்துல இருந்து வந்தாங்களோ அந்த ஒரு பழைய சந்ததி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இறந்து போனாங்க. Very few events during these years of wandering are mentioned, such as some miscellaneous laws. இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்துல ரொம்ப குறைவான ஒரு இன்சிடென்ட்ஸ் சம்பவங்களை தான் நம்ம பார்க்க. ஹலோ ஐயா. கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கால் வந்துச்சுங்களா? டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கால் வந்துச்சு எனக்கு தெரியல, ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க வாய்ஸ் கேட்கல. எனக்கு கட் ஆகி வந்து திருப்பி. ஓகே ஓகே. மேபி ஃபோன் டேட்டா யூஸ் பண்றதுனால. ஓகே, ஸோ நிறைய சம்பவங்களை இதுல பார்க்க முடியாது. கோராகின் புத்திரர்கள் வந்து விரோதமா செயல்படுகிறத பார்க்கிறோம். ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஸோ யாரு வந்து அடுத்த லீடர்ஷிப் அல்லது பிரீஸ்டா யாரு தேர்ந்தெடுக்கணும், ஆசாரியனா யாரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது 12 கோத்திரத்துல இருக்கிறவங்களுடைய கோல் எடுத்து வைப்பாங்க. ஆனா அதுல ஆரோனுடைய கோல் தான் துளிர்க்கும். ஸோ ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்பது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா லட்டி தெரியுமா? லட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த போலீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல யூஸ் பண்ணுவாங்க லத்தி. அது வந்து ஒரு ட்ரை கொம்பு. அந்த ட்ரை கொம்பு வந்து பட் ஆகிறதுக்கு அல்லது துளிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா செத்து போன ஒன்று துளிர்க்காது. ஸோ இந்த இடத்துல ஆரோனுடைய கோல் வந்து துளிர்த்ததுக்கான அர்த்தம் என்னன்னா, if God can do, even the dead can come alive. ஆண்டவர் யாரு என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காமிக்கிறார். எப்படின்னா, செத்த ஒரு காரியம் கூட ஆண்டவரால ஜீவன் பெற முடியும். ஸோ அந்த இடத்துல ஆரோனுடைய லீடர்ஷிப்பை ஆண்டவர் வந்து அங்க நியமிக்கிறார். ஸோ யார் லீடர்ஷிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம இந்த என்னாகமத்துல பார்க்கிறோம். த டியூட்டிஸ் அண்ட் த சப்போர்ட் ஆஃப் த லீவைட்ஸ் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் அதுல பார்க்கிறோம். என்ன சம்பவம் சொல்லுங்க? என்னாகமத்துல பிலேயாம் தீர்க்கதரிசி. பீலேயாம் தீர்க்கதரிசியோடைய அந்த அந்த பாலாக் யோர்தான் ராஜாவினுடைய எரிகோ ராஜாவினுடைய அந்த ஜனங்களை குறித்து கேள்விப்பட்டு இந்த ஜனங்க பயங்கரமான ஒரு டெரரா, இவங்களை வந்து நம்மளால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, ஆனா இவங்களை வேற விதத்துல நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு நீ போய் அவங்களை சபிக்க சொல்றான். ஸோ அவன் போய் சபிக்கும் போது அவனால சபிக்க முடியல. அப்போ கழுதுல போகும்போது கழுதை வந்து வேற திசையா போயிட்டே இருக்குது. அப்போ கழுதியை போட்டு அடின்னு அடிக்கிறான். அடின்னு அடிச்ச உடனே திடீர்னு ஒரு இடத்துல போய் கழுது நின்றுட்டு ஆண்டவர் கழுதியோட வாயை திறந்தார். முறை மிருகம் பேசினது. ஸோ ஏண்டா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி எஜமான பார்த்து கேக்குது. அப்ப எஜமான் சொல்ல, நீ ஏன் எப்பவுமே ஒரே வழியில போவீங்க, இந்த வேற போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல தேவதூதன் அவனோட கண்ணை திறக்கிறான். திறந்து பார்க்கும்போது தான் அவனுக்கு முன்னாடி தேவதூதன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், உருவின பட்டயத்தோட நின்று இருக்கிறான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, ஆஹா, கழுத போனது கழுதியோட உயிரை காப்பாத்த இல்லை, கழுத போனது எஜமானோட உயிரை காப்பாத்து. அப்ப கழுத என்ன சொல்லியிருக்குன்னா, டேய் மடையா, நான் வந்து போனது என்ன காப்பாத்திக்கல, நான் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சுன்னா இந்த முன்னாடி இருக்கிற தேவத்தை ஏன் கழுத்தை வெட்ட வரல, உன் கழுத்தை தான் வெட்ட வரா, உன்னதானா நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுதை சொல்லிச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான
காரியம் என்னன்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அதனாலதான் சொல்றாருல, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்ப இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி வேற கடவுளை வணங்குறவன் போய் அவ வந்து சபிக்கணும்னு நினைக்கிறான். கடைசியில அவனால முடியாம திரும்பி போய் பாலாக் அவனை கட்டாயப்படுத்துறான். அப்ப கடைசியா ஒண்ணு சொல்லுவான். என்ன சொல்லுவானா, தேவன் ஆசீர்வதித்ததை நான் என்னால சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதித்ததை என்னால, if God blessed means I cannot curse against the blessings of God. ஆனால் அதுக்கு அடுத்த அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துலதான் அதை வாசிக்கிறோம். என்னாகமம் 24ல ஒரு சம்பவம் இருக்குது. ஆண்டவர் சபிக்கவே முடியாதபடிக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, 25ஆம் அதிகாரம் 25, அதாவது 24:1 வாசிங்களேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்த போல நிமித்தமும் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அதுக்கப்புறம் அவன் வாக்கியம் உரைத்தது. சோ அவனுக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் ஆசீர்வதித்தது நான் இனிமே என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. சோ அதுக்கப்புறம் 25ஆம் அதிகாரத்துல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விபச்சாரம் செய்வாங்க. 25 26 நினைக்கிறேன். 25:1 இல்லையா? ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோலை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரியும், கொஞ்சம் பேர் இறந்து போவாங்க. ஆண்டவர் அவர்களை வந்து வாதை அவளை வந்து தாக்கும். சோ ஆண்டவரோட கோபம் அவங்க மேல பயங்கரமா வரும். சோ ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார். இப்போ இந்த ஒரு டெக்னிக் வந்து மோசமான டெக்னிக், பிசாசு உபயோகப்படுத்துகிற ஒன்று. இந்த இடத்துல வாதை வந்து அவர்களை கர்த்தர் அழித்தது யாருனால வந்தது? இது பிலேயாமுடைய ஆலோசனை தான், பின்னாடி நம்ம பார்க்கிறோம். ஆமா, பிலேயாமோட ஏன்னா அவன் செஞ்சிச்சு, நம்ம போய் இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, ஆனா அவங்களே வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், டார்கெட் அவங்களையே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, இதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நம்ம மேலேயே மண்ணவாரி போடுற ஒரு கதை. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான் பக்கத்து, அதாவது அந்த பிலேயாம், இவனை நம்ம போய் அடிக்க முடியாது, நம்ம சபிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவனை சுத்தில ஒரு வேலி போட்டிருக்காரு. ஆனால் அவனாகவே என்ன பண்ண முடியும்னா, அந்த சாபத்தை அவன் மேல வர வைத்துக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாங்க, விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்தாங்க, அந்நிய ஜனங்களோடு கூட அவர்கள் தொடர்பு வைத்தார்கள். விபச்சாரம் பண்ணும் போது ஆண்டவர் அவங்க மேல போட்டு இந்த பாதுகாப்பை ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர்கள் மேல அந்த வாதைகள் வந்தது. இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த சாபம் அதனாலதான் இல்ல இவங்களால வந்தது. இல்ல, நம்மளாலதான் சம்டைம்ஸே வரும். நான் வந்து சில நேரத்துல சில ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியில இருந்து வரணும்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய செயல்களினாலே, நம்மளுடைய புத்தியினத்தினால கூட சில நேரத்துல என்ன வரும், ப்ராப்ளம் வரும். அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ சம்டைம்ஸ் பாவம் நம்ம வந்து சம்டைம் பிளேம் பண்றது யாருன்னா, பிசாசை பிளேம் பண்ணும். பிசாசு அப்படி பண்ணிட்டான், பிசாசு பிசாசு சீன்லயே வர மாட்டான். நீங்க எல்லாமே பண்ணிட்டு கடைசியில யார் மேல தூக்கி போடுறது? பாவம். ஒரு 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 பாஸ்ட் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவார் பிசாசை பத்தி. பிசாசு ஒரு சர்ச்சில் போய் அழுதுட்டே இருந்தானா ரொம்ப நாள். ஏன்பா நீ வந்து சர்ச்சில் அழுறனா? பின்ன என்ன பாஸ்டர், எல்லாத்துக்கும் உங்க ஆள் என்னதான்
என் மேலதான் பழிய போடுறாங்க. நான் பாருங்க சர்ச்சில் இதெல்லாம் உட்காந்து பண்றேன். இப்ப கூட உங்க ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச்சுக்கு வராதது காரணமே இந்த பிசாஸ் தாழ்வாங்க. சோ நம்ம பண்ற சில புத்தியினமான செயல்களை யார் மேல போடக்கூடாது? பிசாசு மேலேயோ இல்ல மற்ற ஜனங்கள் மேலேயோ. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வந்த சாபம் அவர்களாகவே வரவழைத்தது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜீவனும் மரணமும் யாரோட கரத்துல இருக்குது? நாவின் அதிகாரத்துல இருக்கிறது ஜீவனும் மரணமும். நாவின் அதிகாரம். ஓகே, சாபமும் ஆசீர்வாதமும் யார் கரத்துல இருக்குது? ஆமா, நம்ம கரத்துலதான் இருக்குது. பாவமும், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஜீவனும் மரணமும் நம்ம கரத்துலதான் இருக்குது. அதே போல சாபமும் ஆசீர்வாதமும் நம்ம கரத்துலதான் இருக்குது. ஆண்டவர் உபாகமத்தை சொல்வார், நீ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதெல்லாம் நீ செய்யலைன்னா உன் மேல சாபம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், வரும். சோ என்னாகமத்துல இன்னொரு முக்கியமான ஒரு கதை இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசியுடைய கதை. ஓகே, அடுத்த பேராகிராஃப். அட் த கேட் டு த லேண்ட், 22ஆம் அதிகாரத்துல 36வது அதிகாரம் வரலும். The old generation died in the wilderness. So பழைய சந்ததி வனாந்திரத்துல மரித்து போனார்கள். The new generation needed to be prepared before they went to occupy the land. They came to plains of Moab beyond the Jordan. So யோர்தானுக்கு இந்த சைடு இருக்கிற மோவாப் தேசத்திற்கு அவங்க வந்து ஆப்போசிட் ஆஃப் ஜெரிகோ. So அங்க வந்தாங்க. Several significant incidents took place. God protected his people from the device of Moab, who hired Balaam to curse the people of Israel. So தேவன் அவர்களை பாதுகாக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாலாம் தீர்க்கதரிசி மூலமாய் அந்த அந்த தந்திரமான ஒரு செயல்ல இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். A new census of the fighting force had been taken. சாப்டர் 26ல the laws were reminded to the new generation. So புதிய ஒரு தலைமுறைக்கு அந்த அந்த 10 கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களையும் திரும்பவும் என்ன செய்யறாங்கன்னா ரீஇட்டரேட் பண்றாங்க, அவர்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்றாங்க. டிரான்ஸ்ஜோர்டன் வாஸ் செட்டில்ட் பை 2.5 tribes. டிரான்ஸ்ஜோர்டன் என்று சொல்லும் போது யோர்தான் நதி இருக்குது. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் போகணும்னா யோர்தான் நதியை தாண்டி போனாதான் அவர்களுக்கு அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியும். பட் ஜோர்டான், டிரான்ஸ்ஜோர்டான் என்பது இந்த நதிக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. ஸோ அது வந்து 2 ட்ரைப் ஆக்கிபை பண்ணுச்சு, 2 ட்ரைப் அந்த இடத்தை ஆக்கிபை பண்ணுச்சு. ஸோ ஜர்னி ஃப்ரம் ஈஜிப்ட் டு மோவாப் ரிவ்யூட். ஸோ சாப்டர் 33ல வந்து அவங்க எகிப்துல இருந்து வந்து மோவாப் தேசம் வரல வந்து சேர்ந்ததான அந்த யாத்திரையை, அந்த பிரயாணத்தை அவர்கள் திரும்ப பார்த்தார்கள். ஃபைனலி the land they were going to occupy was divided. So chapter 34ல இருந்து 36ல வந்து அங்கேயே டிவைட் பண்றாங்க, யார் எந்த லேண்ட் ஆக்கிபை பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த என்னாகமத்தின் புஸ்தகத்துல நாம பார்க்கிறோம். ஸோ என்னாகம புஸ்தகத்துல வந்து பெரிய ஒரு காரியங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பீலையாம் தீர்க்கதரிசி, அப்புறம் அவர்களை புது சந்ததியாய் உருவாக்குவது, இதெல்லாமே பார்க்கிறோம். அவங்கள கர்த்தர் புது சந்ததியா உருவாக்குறதுக்கு ஒரு காரணம், ஒரு நியூ ஜெனரேஷன், ஆண்டவருக்கு பயப்படுகிற, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற, விசுவாசிக்கிற ஒரு சந்ததியை தான், இன்னொன்னு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார். ஆண்டவருக்கு எது ரொம்ப ஈஸி அப்படின்னா, ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது ரொம்ப ஈஸி. ஆனால் எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, மனிதர்களுடைய மனதை சேஞ்ச் பண்ணதான் கஷ்டமா இருந்துச்சு. So God took 39-40 years to change the heart of the people. இன்னைக்கும் சபைகள் ஊழியக்காரங்க அதுலதான் போராடிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுலதான் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி யாருக்கு ஈஸியா அற்புதம் செய்வார் ஆண்டவர்? யாருக்கு ஈஸியா அற்புதம் நடக்கும்? புறஜாதி மக்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆண்டவர் பத்தி தெரிஞ்சு விசுவாசிக்காமலே போயிடுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்துல புறஜாதின்னு சொல்ற ஜனங்கள் தான் ஒரு காலத்துல அதாவது அதுக்கப்புறம் ரொம்ப தீவிர கிறிஸ்தவர்களா மாறுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட், அந்த ஆண்டவருடைய அந்த அனுபவம்,
ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அனுபவம் அது குறைந்தே வருகிறது. ஸோ அதனாலதான் காட் வந்து புறஜாதிகள், அது வந்து நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். புறஜாதிகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறது ரொம்ப ஈஸியா செஞ்சார். ஆனா இதே யூதர்களுக்கு செய்யும் பொழுது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். காட், இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் காட் டு சேஞ்ச் த ஹார்ட் ஆஃப் த பீப்புள். அதான் ஒரு வசனம் சொல்லுது, அவர்கள் எகிப்திலிருந்து வந்தாலும் எகிப்து அவர்களை விட்டு போகல. Their mind was stuck, their heart was towards Egypt. ஆனா ஆண்டவர் அவர்களை மேலான ஒரு தேசத்திற்கு, செழுமையான ஒரு தேசத்துக்கு கொண்டு போகணும்னா, சில பெரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் சில கடினமான வழியின் ஊடாய் கடந்து போக வேண்டும். ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் நம்மை அழிப்பதற்கல்ல, இந்த ப்ராப்ளம்ஸ் நம்மை சரி செய்வதற்கு, இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பக்குவப்படுத்த, நம்மளை ஷேப் பண்ண, நம்மளை உருவாக்க. ஸோ டெஸ்ட், டெம்டேஷன், ட்ரையல்ஸ், ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கும் அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய பிரசங்கத்துல நான் எப்பவுமே பிரசங்கம் பண்ணுவது, நான் எப்பவுமே ரொம்ப செழுமையை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். நான் பிராக்டிக்கலா பேசுவேன். கர்த்தரை நம்பினா கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதுல 1% கூட சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல எப்பவுமே மேலேயே பறந்துட்டே போக முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேலேயே பறந்துட்டு போற வாழ்க்கை இல்லை. நம்மளோட வாழ்க்கை தரையில தான் நடந்து போற சில வாழ்க்கை. என்ன உதாரணத்துக்கு, நாங்க வாழ்ற பகுதியில உள்ள ரோடு தான் நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். இருக்கிறதுலயே மோசமான ரோடு நாங்க இருக்கிற இடத்துலதான். உங்களுக்கு தெரியாது, 2 கிலோமீட்டர் நான் போனோம்னா 25 ஸ்பீட் பிரேக்கர் ஏறி போகணும். 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்? நான் சும்மா சொல்லல, எண்ணி வச்சிருக்கிறேன் எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்ட்டு. அப்ப நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையும் ஜெய்கான் ரோடு மாதிரிதான். சில நேரத்துல நல்லா ஸ்மூத்தா போகும், அதுக்கப்புறம் தூக்கி அடிக்கும். நம்மள சில நேரத்துல ஸ்மூத்தா போகும், தூக்கி அடிக்கும். சில நேரத்துல கீழே போகணும், சில நேரத்துல மேல போகணும். சில நேரத்துல மலையில டிராவல் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். மலை ஏறும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை இறங்கும் போது ஈஸியா இருக்கும். பட் இதெல்லாம் எதுக்குன்னா, நம்மளுடைய கேரக்டரை ஃபார்ம் பண்றதுக்காக தான் கர்த்தர் இதை அனுமதித்தார். God is more interested in the character formation. இந்த புத்தகங்களை, இந்த 40 வருஷம் அவங்கள வனாந்திரத்துல ஆண்டவர் அவர்களை சுற்றி தெரிய வைத்ததுக்கு காரணம் டு சேஞ்ச் their கேரக்டர். அவர்களுடைய கேரக்டர் ஃபார்மேஷன்ல கர்த்தர் ரொம்பவும் ஆர்வம் செலுத்தினார். இன்னைக்கும் சர்ச் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், ஊழியக்காரங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், அல்லது பெற்றோர்களா சரி கிறிஸ்தவர்கள் எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, not on the prosperity but on the character formation. அதே மாதிரி அற்புதங்கள், அடையாளங்கள், இது எல்லாமே உண்மைதான். நான் அதை 100க்கு 100 நான் நம்புறேன். மிராக்கிள்ஸ் நான் நம்புறேன், தீர்க்க தரிசனங்களை நான் நம்புறேன். அட் த சேம் டைம் ஹோலினஸும் கேரக்டர் ஃபார்மேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 40 வருஷம் ஆண்டவர் வனாந்திரத்துல அவங்கள சுற்றி தெரிய வச்சார். எதுக்குன்னா, அவருடைய கேரக்டர் வரசதான் அவர்களை புடமிட்டு கர்த்தருக்கு விருப்பமுள்ள ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகணும்னு நினைச்சேன். இன்னைக்கும் அதுதான், சபை அதைதான் செய்யணும், சர்ச் அதைதான் செய்யணும். பரலோகத்துக்கு போறோம். நம்ம வந்து பழைய பாட்டு இந்த கதையும் புதிய ஏற்பாட்டு கதையும் ஒத்து போகும். அந்த பழைய ஏற்பாட்டுல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய நோக்கம் வந்து கானான் தேசத்துக்கு போகணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நோக்கம் பரலோக தேசத்திற்கு போகணும், பரம கானானுக்கு போகணும். ஆனால் ரெண்டுமே சேம் பிரின்சிபல் தான். ஆண்டவர் யாரோ கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனாரு, அவர் புடமிட்டு அவர் கேரக்டர் ஃபார்ம் பண்ணி அவருக்கு விரும்புகிற ஒரு சந்ததியை தான் உள்ள கொண்டு போனார். இன்னைக்கு பரலோகத்துக்கு யாரை கொண்டு போவாரு? நம்ம கேரக்டர் ஃபார்ம் பண்ணி நம்மள பெர்ஃபெக்ட் ஆக்கி தான் நம்மள வந்து பரலோகத்துக்கு என்ன செய்வாரு? கொண்டு போவார். ஸோ the next book, Deuteronomy, the book of remembrance. டியூட்ரானமிக்கு இன்னொரு பேருனா the book of remembrance. After about 38 years of wandering in the wilderness, they resumed their journey
by a long detour around Edom. So இந்த 38 வருஷம் அவங்க வந்து வனாந்திரத்திலேயே சுத்தி 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 இருந்தாங்க. அவங்க போகல, அங்கதான் இருந்தாங்க, குடியிருந்தாங்க. 38வது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர்கள் இப்போ முன்னேறி போக ஆரம்பித்தார்கள். ஏதோம் வழியா போக ஆரம்பித்தாங்க. They camped at the plains of Moab, awaiting final instructions to go and possess the land of promise. So இப்போ வந்து மோவாப் தேசத்துக்கு வந்துட்டாங்க. மோவாப் தேசத்துல வந்து அங்க இருந்து ஆக்சுவலா நம்ம வந்து நீங்க இந்த மேப்பை ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும். அவங்க நேர் வழியா போகாம அவங்க வந்து இந்த பேக் வழியா வருவாங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள. ஓகே, நேர் வழியா போகாம பின் வழியாய் வந்து மோவாப்புக்குள்ள வந்து எரிகோக்குள்ள வந்து அப்படி கானான் தேசத்துக்குள்ள வராங்க. So Moses also lost his chance to enter the land. மிக மிக மோசம், ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் என்னன்னா மோசே உள்ள போகாதுதான். The hero of the movie, the hero of the drama வந்து போகல. சோ அது நமக்கு என்ன சொல்லி தருது? அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவும் நிரந்தரம் இல்லை. ஓகே, பவுல் சொல்ற வார்த்தை, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இறுதி வரை போராட்டத்தை வந்து முடிக்கணும்னு சொல்லுவார்ல, அது கூட சொல்லணும். இறுதி வரை போராடி நம்ம கிரீடம் பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு வசனம் வரும், அது மாதிரி கூட சொல்றாரு. மத்தேயு நல்ல ஒரு பாடம். இன்னும் ஒரு காரியத்தை சேர்த்துறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அக்கிரம செய்யக்காரர் எதை நாங்க ஊழியம் பண்ணோம், அது பண்ண அற்புதம் பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களை அறிய. 7ஆம் அதிகாரம் கடைசி. சோ இந்த இடத்துல வந்து அப்ப ஆண்டவர் வந்து அவர் அறியாதவன் ஆகிட்டாரா மோசேய? இல்ல. ஓகே முக்கியமான பாயிண்ட். ஐ திங்க் யூ ஆர் கமிங் டு திஸ் பாயிண்ட். எவனிடத்துல அதிகம் கொடுக்கப்பட்டது அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். இஸ்ரவேலர்கள் 10 முறை தப்பு பண்ணாங்க, ஆனா மோசே ஒரு முறை தவறு பண்ணதுக்கு ஆண்டவர் தண்டிச்சார். So he has more responsibility than the normal people. மாதிரி ஜேம்ஸ் சாப்டர் 3லயோ 4லயோ வரும், டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் போதகர்களாய் ஆகாதபடி கவனமாயிருங்க, ஏன்னா உங்களுடைய நியாய தீர்ப்பு வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும், அதனால மோசே தண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, சோ இது ஒரு முக்கியமான லெசன் நமக்கு. ஏன்னா பைபிள் விசுவாசிகள் வேற, இப்ப நீங்களாம் லீடர்ஸ் ஆயிட்டீங்க. ஓகே, பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே லீடர்ஸ். ஓகே, அடுத்த டிசைபிள்ஸ், நீங்களா டிசைபிள்ஸ், லீடர்ஸ், பாஸ்டர்ஸ். ஓகே, இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இது காரியம் என்னன்னா, God is the righteous judge. ஆண்டவர் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வந்து எல்லாரையுமே ஒரே சமமா தான் அவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறார். ரெண்டாவது, இந்த இடத்துல அவன் செய்த காரியம் ஏன் அவ்வளவு பெரிய தண்டனையை ஆண்டவர் மோசையை கொடுத்துட்டார். மோசே ஆக்சுவலா ஒரு இடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன ப்ளீஸ் என்ன கொண்டு போங்க அப்படின்னு ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்றாரு. நீங்க வாசிக்கும் போது தெரியும். ஆனா அந்த மோசே ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா சாரி, நீ போக மாட்ட, நீ பாப்ப, நீ போக மாட்ட. சோ மோசே ரிக்வெஸ்ட் பண்ண பிறகு ஆண்டவர் என்ன செய்யலன்னா, மோசே செஞ்ச தவறு என்ன, ஆண்டவர் அவங்கிட்ட வந்து நீ போய் சொல்லு, அந்த அந்த கற்பாறையை பார்த்து பேசு அப்படி சொல்ற இடத்துல அவன் வந்து போய் அடிச்சிருவான். அந்த அடிச்சதுக்கான காரணம் அவன் ஜனங்கள் அவன் மேல ஏற்படுத்தின கோபம், ஜனங்களால் வந்த கோபம், ஜனங்க அவனை போட்டு படுத்தின டார்ச்சர் ப்ரெஷர்ல அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியுது, தண்ணி வந்தா போதும்னா சொல்லிட்டு அடிச்சுட்டான். பட் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் அவ்வளவு கோபப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவன் தேவனுடைய வல்லமையை வந்து மினிமைஸ் ஆக்கிட்டான். அடிக்கிறத விட பவர்ஃபுல் எதுனா சொல்றது. நீ சொல்லு, தண்ணி என்ன செய்யும், வரும். அடிச்சா, ஏன்னா முன்னாடி ஒரு தடவை தண்ணி அடிக்கும் போது தண்ணி வந்தது. சோ அதுவே ஒரு பெரிய அதிசயம் தான். ரெண்டாவது, இந்த இடத்துல நீ அடிக்காத,
நீ சொல்லு. சோ அடிக்காத, நீ சொல்லுன்னும் போது அங்க ஆண்டவர் தம்முடைய வல்லமையை இன்னும் அதிகமா ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்பினார். பட் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து ஆண்டோட பவரை வந்து லைட்டா மினிமைஸ் ஆக்கிட்டான். ஆக்கிட்டு ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல அவனை வெக்கப்படுத்தாம தண்ணி என்ன செஞ்சாரு, வர வச்சார். சோ அது ஒண்ணு. அவன் அந்த தேவனுடைய பவரை மேபி அவனுக்கும் அவிசுவாசம் வந்திருக்கலாம். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, ஈவன் இஸ் கேரக்டர் இஸ் நாட் சேஞ்ச் கம்ப்ளீட்லின்னு சொல்லலாம். மோசே வந்து அவனுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்ன கேரக்டர்? 40 வயசுல அவன் என்ன பண்ணான்? அடிச்சு கொன்னே போட்டான். அப்போ அந்த கேரக்டர் அவனுக்குள்ள எங்கேயோ என்ன செஞ்சுட்டு தான் இருந்தது, அப்பப்போ வெளியில வந்துட்டு தான் போகுது. அந்நியன் மாதிரி வெளியில வந்துட்டு போகும். சோ அந்த கேரக்டரை கத்தர் ஆண்டவர் இந்த 40 வருஷத்துல இந்த 20 லட்சம் பேரோட கேரக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணல, மோசையோட கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறார். மோசையும் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட். மோசையோட குணாதிசயமும் ஆண்டவருக்கு. அவன் லீடருன்றதுனால மற்றவங்களோட ஒரு படி மேல இருந்தாலும், பட் அவனும் மாற வேண்டிய இடம் இருக்குது, அவனும் திருத்தப்பட வேண்டிய இடங்கள் இருக்கு. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், ஊழியக்காரங்க சில நேரத்துல தப்பு பண்ணலாம். ஓகே, ஊழியக்காரங்க தப்பு பண்ணலாம், ஆனால் அவங்க சரி பண்ணணும், அவங்க சரியாகணும். சில ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, ஊழியக்காரங்க வந்து அவங்க தப்பு பண்ணாலுமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஜனங்க வந்து அவங்கள கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்களை வந்து ஜனங்க கடவுளுக்கு அடுத்துதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படியே தப்பு பண்ணாலும், அதனாலதான் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு டினாமினேஷன் கீழே நம்ம இருக்கும்பொழுது we are accountable, we have to be accountable. நம்ம வந்து இன்னொரு தலைமைத்துவத்துக்கு நம்ம அக்கௌண்டபிளா இருக்கிறது எப்பவுமே சரி. சோ இல்ல நான்லாம் தப்பு பண்ண மாட்டேன், நான்லாம் அப்படின்னு ஒருபோதும் இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்ற, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ ஊழியக்காரங்களும் தவறு செய்வது இயல்பு, தவறு செய்ய முடியும். தவறு செய்தால் தேவனுடைய அந்த திட்டத்தை விட்டு போக முடியும். ஆண்டவர் வந்து விரும்ப மாட்டார் ஊழியக்காரன் தவறு செய்வதா. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியல, ஒருத்தனுக்கு ரொம்ப கொடுப்பார், கிருபை தருவார். பட் அவனை தூக்கிட்டு அவன் இடத்துல இன்னொருத்தனை போட்டுட்டு பயன்படுத்துவது என்பது ஆண்டவருக்கு ஈஸி. சவுலை எடுத்துட்டு தாவீதை போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகல. ஓகே, சோ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அதே மாதிரி நீங்க சொன்ன, ஐயோ ஆண்டவரே நாங்க உன் நாமத்துல எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா, முத பாடம் யாருக்குன்னா நமக்கு தான், ஊழியக்காரங்க தான். அடுத்ததுதான் விசுவாசிகளுக்கே போகும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, போதிக்கிற எனக்கு ஐயோ நான் ஒழுங்கா இல்லைன்னா. ஆனால் அதே சமயத்துல ஆண்டவர் மோசையை வந்து அப்படியே விடவும் செய்யல. மோசையை ஆண்டவர் நீ தப்பு பண்றடா, அதனால ஆண்டவர் மோசைக்குன்னு ஒரு கனமுள்ள ஒரு இடத்த வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. அதாவது ஆபிரகாம் முற்பிதாக்களிலே வருகிற ஒரு நபர், ஆனால் ஆபிரகாமுக்கு அடுத்தது மோசேயை தான் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு பாக்குறது. ஆண்டவர் அவரோட ரைச்சஸ்னஸே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆண்டோட நியாயத்து இருக்கிற விதமே வித்தியாசமா தான் இருக்கும். எப்படின்னா, இப்ப ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்குள்ள அழைச்சிட்டு போல அப்படின்னா கூட ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார். அவனுடைய சரீரத்தை ஆண்டவரே அடக்கம் பண்றாரு. அதே மாதிரி கானான் தேசத்தை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மோசேக்கு இன்னொரு ஸ்லாக்கியத்தையும் கொடுக்குறாரு ஆண்டவர். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டிஸ்கஸ் பண்றாங்க. தேவனே வந்து அவரு அடக்கம் பண்றதா இருக்கலாம். ஓகே, அது இல்ல. இன்னொரு ஆண்டவர் வந்து மோசைய வந்து அப்படியே விடல. ஆண்டவர் வந்து மோசைய வந்து உயர்ந்த ஒரு இடத்துல வச்சுக்கிறாரு என்பது
இன்னமும் தெரியும். எப்படி தெரியும்? அதாவது புதிய ஏற்பாட்டுல மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பேசுறதுல 2 நபர் வந்து பேசுவாங்க. அதுல ஒண்ணு மோசேயும், இன்னொன்னு எலியா. எலியா. மோசேயும் எலியா. மோசேயும் எலியாவும் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறது நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ காட் வந்து மோசேக்குன்னு ஒரு இடத்தை அவர் கொடுத்துதான் வச்சிருந்தார். அவர் தவறு செஞ்சாலும், அதுதான் நான் சொன்னேன், காட் இஸ் த ரைச்சஸ் ஜட்ஜ். அவர் யாரு என்ன ஒரு நிமிஷம், நீங்க இப்போ பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கட் ஆயிடுச்சுங்களா? அதனால நீங்க சொல்ல எதுல இருந்து கேட்கணும், ஒரு தடவை ரிப்பீட் பண்ண சொல்றேன். ஓகே. மோசே நான் என்ன கேட்டேன்னா, மோசைய ஆண்டவர் அப்படியே விடல. மோசைக்குன்ற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். மோசைக்குன்னு ஒரு கணத்தை கொடுத்திருந்தார். அவன் தவறு செஞ்சாலுமே மோசேய ஆண்டவர் வந்து நம்ம பாக்குற மாதிரி பார்க்கல. ஆண்டவர் வந்து அவன் என்ன பண்ணாருன்னா, அவனை சரீரத்தை அவனே ஆண்டவரே அடக்கம் பண்ணாரு. அது இல்லாம இயேசு சுவாமி ஊழியம் செய்யும் போது அந்த மறுரூப மலையில மோசையும் எலியாவும் இறங்கி வந்து இயேசு சுவாமி இதை பேசுவாங்க. சோ அப்போ ஆண்டவர் வந்து மோசையை ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வச்சிருக்கிறதுனாலதான் கர்த்தர் வந்து அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை வந்து மோசைக்கு கொடுக்குறார். நீ போய் யாருகிட்ட பேசிட்டு வா, சொந்த குமாரன் கிட்ட, இன்னொன்னு காட் ட்ரினிட்டியில இன்னொரு காடு கிட்ட நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரு ஸ்லாக்கியம் அது மோசைக்கு தான் கொடுத்தது. ஸோ என்னதான் நம்ம சொல்லலாம் அவன் தவறு செஞ்சாரு அப்படின்னா கூட, காட் ஹேஸ் ஹிஸ் ஓன் வேஸ் ஆஃப் ஜட்ஜிங். ஓகே, நம்ம அதனால நியாய தீர்ப்பு நம்ம கையில எடுக்கவே கூடாது. கர்த்தர் மட்டும்தான் நியாயம் தீர்க்கிறவர். ஓகே, ஸோ அதை நம்ம இந்த மோசேனுடைய இஸ் அ குட் லீடர். அட் த சேம் டைம் அவனையும் எங்க கரெக்ட் பண்ணணும், அவனையும் எங்க தட்டி கொடுக்கணும், அவனையும் எங்க சரி பண்ணணும்ன்றத ஆண்டவர் ரொம்ப என்ன சொல்றதுன்னா கேர்ஃபுல்லா இருந்தார். நான் எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், யூனோ God is not, it is not our doing, it is our being. God is not interested in my doing, God is interested in my being. அப்படின்னா நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்யறேன் என்றதை விட நான் ஆண்டவர் கூட எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஸோ அதுதான் நம்ம இதுல இருந்து கத்துக்கணும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம எப்படி ஆண்டவர் கூட இருக்கிறோம்ன்றது முக்கியம். ஸோ த புக் ஆஃப் டியூட்ரானமி இஸ் a record of his final or farewell speech to the new generation before they entered the land. ஸோ கடைசியா மோசேயோட ஃபேர்வெல் ஸ்பீச்சை வந்து நம்ம அந்த the book of Deuteronomy-ல பார்க்கலாம். The book has a review of Israel history and God's law given to the new generation as they got ready to enter Canaan. The speech is addressed to the whole congregation, not just the priest. So முழு காங்கிரிகேஷனுக்குமே மோசே வந்து ஒரு கடைசியா ஒரு உரை ஆற்றுகிறார். So the instructions are not technical but clear. The demands are set firmly in the context of God's covenant with many exhortations and encouragement to obey. இந்த டியூட்ரானமில தான் வந்து நிறைய இந்த வாக்கு தத்துவங்கள் வசனங்கள் இருக்கு. ஓகே, வாக்கு தத்துவ வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அப்புறம் நிறைய வாக்கு தத்துவம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, 32ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா நிறைய, நீ வெளியிலயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் உங்க வீட்டுல எல்லாம் வாக்குத்தத்த வசனம் போர்டு எல்லாம் தொங்கி இருக்குன்னா அதுல பாத்தீங்கன்னா உபாகமம் தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா the demand is set firmly in the context of God's covenant. ஆண்டவர் ஏன் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்குறாருன்னா, கபர் இப்ப நீ வந்து ஒரு தனியான ஆள் கிடையாது, தனியான ஒரு தேசம் கிடையாது. இஸ்ரவேல் என்பது தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேசம். அதே சமயத்துல இஸ்ரவேல் தேசமானது யெகோவா தேவத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. You have made a vow, you have made an agreement with me.
ஸோ என் கூட நீ அக்ரிமெண்ட் பண்ணதுனால நீ என்ன பண்ணணும்னா நான் சொல்லுகிற விதத்துலதான் நீங்க என்ன செய்யணும், வாழணும். அப்படி வாழும்போது அதற்கான சில பெனிஃபிட்ஸ், பிளெஸிங்ஸ் நீ என்ன செய்வ, நிச்சயம் பெறுவ. அதே சேம் டைம் நீ அதை மீறும்பொழுது உனக்கு வந்து என்ன இருக்குன்னா மரணம் இருக்கிறது. அதனாலதான் பாருங்க 28ஆம் அதிகாரத்துல ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கும், இன்னொன்னு சாபமும் சொல்லப்பட்டிருக்கும். சோ ஆசீர்வாதமும் சாபமும் யாருக்கிட்ட இருக்குது? ஆண்டவரிடத்துல. நம்ம கையில. ஆசீர்வாதமும் சாபமும் நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் நீ இப்படி எல்லாம் இருந்தீன்னா நீ என்ன செய்வ? உதாரணத்துக்கு ஒரே வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. 28ஆம் அதிகாரம். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அதே அதிகாரத்துல 15. நீ செவி கொடாதே போவேயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே அடுத்த 15ஆம் அதிகாரத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிடும். சோ அது எல்லாமே யார் கையில இருக்குது? when you obey you shall receive the blessing, when you disobey you shall receive the curse. சோ அது யார் கையில இருக்குது? கீழ்ப்படியாதது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. சோ கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போகும்பொழுது சாபம் நம்ம மேல நம்மளே மண்ண மாதிரி போடுறது. So with many exhortations and encouragement to obey as well as warnings, the whole book can be summarized as a call or a sermon or appeal to keep God's covenant, obey his laws, and so enjoy his blessing. So மரணமும் ஜீவனும் நம்ம கரத்துல இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் நம்ம கரத்துல இருக்கு. நம்ம கீழ்ப்படிந்து இன்னைக்கும் இதே பிரின்சிபிள் தான் இன்னைக்கு 2024 சர்ச்சஸ்ல இதே பிரின்சிபிள் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். A believer, a people of God must obey. கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நம்ம தேடி ஆசீர்வாதத்துக்கு போக தேவையில்லை, நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை, நம்மளை தேடி வரும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த காரியங்களெல்லாம் விட்டு தங்களுக்கு விருப்பப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையை நம்மளால அப்படி வாழவே முடியாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அடுத்த பேராகிராஃப், the structure of the book is built around Moses' speeches to the people. So review and preparation for the covenant, the demands or the covenant set in the context of exhortation. 27-28 curses and blessings. 29 அதிகாரம் 30 challenge to choose. 32-33 Moses song, final exhortation and the blessing. The important ideas in the book of Deuteronomy. So election and covenant, the blessings of obedience and the necessity to choose. So எதை தேர்ந்தெடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது கீழ்ப்படியாததை தேர்ந்தெடுக்கிறோமா என்பது. அடுத்தது இதுல முக்கியமான காரியம், God's steadfast love, தேவனுடைய அன்பு, அளவற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் வந்து இந்த புஸ்தகத்துல பார்க்கலாம். The law of life, ஜீவன் புஸ்தகத்தை ஜீவனுக்கேற்ற நியாய பிரமாணங்களை நம்ம இதை பார்க்கலாம். at the same time the people's disobedience, ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, இதை தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். பழைய ஏற்பாட்டு முழுசுமா அது இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அதனாலதான் பாருங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள பிரவேசிச்சாலும் கானான் தேசத்துக்குள்ள போனாலும் கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் சத்துருக்களை அவங்கள சுத்தி வச்சிருந்தார். ஏன் வச்சிருந்தாருன்னா இவங்கள தலையில கொட்டுறதுக்கு. அப்பப்போ எதுக்கு? அப்பப்போ
தலையில கொட்டுறது. நான் உதாரணத்துக்கு இது சொல்லுவேன். நான் எங்கேயாவது நடந்து போகும்போது நம்ம பசங்க நம்ம கூடவே வரணும்னு எதிர்பார்ப்போம், அப்படிதானே? ஆனா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிபுத்தி முன்னாடி போவாங்க, ஆர்வத்துல முன்னாடி போவாங்க. அப்ப முன்னாடி போகும்போது திடீர்னு என்ன ஆகும்னா ரோட்ல நாய்ங்க என்ன செய்யணும் வரும், ரோட்ல நாய்ங்க துரத்திட்டு வரும். இல்ல நாய்ங்களை பார்த்த உடனே நம்ம பசங்க என்னன்னா அப்படியே பேக் அடிப்பாங்க, ஸ்டெப்பு. அப்படியே பயந்து பின்னாடி டாடி டாடி அப்படி சொல்லி பின்னாடியே வருவாங்க. அப்ப நான் சொன்னேன், எதுக்குப்பா இப்ப பின்னாடி வர? இல்ல டாடி டாக் இருக்குது பாத்தியா, டாக் இருந்ததுனாலதான் நீ டாக் துரத்துறதுனாலதான் நீ என்ன செஞ்ச இங்க என்கிட்ட வந்த, இல்லைன்னா வந்திருப்பியா? என்னை விட்டு என்ன செஞ்ச? தூரம் பண்ண. இதுக்குதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, என் கூடவே வா, என் கூடவே வா. சோ இதே போலதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சுற்றிலும் என்ன வச்சிருந்தாருன்னா சத்துருக்களை வச்சிருந்தார். அப்பப்போ விக்கிரகத்தை போய் வணங்கிடுவானுங்க. அப்பெல்லாம் ஆண்டவர் அவனை நீ போய் 2 தலையில கொட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது பெலிஸ்தியர்கள் வருவாங்க. பெலிஸ்தியர்கள் வந்து கொட்டின பிறகுதான் அவங்களுக்கு ஐயோ ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட திருப்பி வருவாங்க. அப்போ கொஞ்சம் ஆண்டவர் மனசு இறங்கி ஓகே ஓகே ஒரு நியாயாதிபதிகளை எழுப்புவார். அந்த நியாயாதிபதி புஸ்தகம் ஃபுல்லா அப்படிதான் நடக்கும். கொஞ்சம் வருஷம் நல்லா போயிட்டு இருக்கும், அப்புறமா திரும்ப இவங்க பழைய புத்தியை காட்டுவானுங்க. ஆண்டவர் திரும்ப பெலிஸ்தியர் வாங்கப்பா கொஞ்சம் போய் தலையிலே கொட்டிட்டு வா, அப்புறம் போய் ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்க. திரும்ப ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பார், கிதியனை எழுப்பார், சிம்சோனை எழுப்பார், தேபோராவை எழுப்பார். இப்படி எழுப்பிட்டு 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 கடைசியில ராஜாக்களை எழுப்பினார். ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம என்ன பாக்குறோம்னா the people of disobedience, அதுதான் அவர் ஆண்டவர் ஒரு சரியான ஒரு பேரு கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பேருனா வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள். இது யாருக்கு மட்டும்தான் இந்த பேரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் ஃபார் 2024 21st century கிறிஸ்டியன்ஸுக்கும் அதே பேர் தான் கொடுக்கணும். என்ன பேரு? வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள். சொல்ல 25 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்க. அவங்களோட பிரின்சிபல்ஸ், அவங்களோட கோட்பாடுகள் எல்லாம் மாறவே மாறாது. ஆண்டவர் யோசிப்பாரு, இத்தனை வருஷமா நீ சர்ச்சைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நாங்க இத்தனை வருஷம் விசுவாசி, அதுல ஒரு பெருமை தான் அவங்களுக்கு தவிர குணம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அதனால்தான் சொல்றாருல ஆண்டவர், முந்தினவர் பிந்தினவர் ஆய் மாறுவாங்க, பிந்தினவர் முந்தினவர் ஆய் மாறுவாங்க. ஸோ ஆண்டரோட கிங்டம்ல இப்படிதான் நடக்கும். ஸோ தே ஆர் பீப்புள் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், த ரியாலிட்டி ஆஃப் சின் அண்ட் இட்ஸ் பனிஷ்மெண்ட். அதாவது பாவம் பெருகிச்சு, அதே சமயத்துல ஆண்டவர் அவர்களை தண்டிக்கவும் செஞ்சாரு. இதெல்லாமே இந்த புக் ஆஃப் டியூட்ரானமில பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிப்ளிக்கல் லா. ஓகே, இந்த லா வந்து திரும்பவும் அந்த ரீஇட்ரேட் பண்றாங்க. ஏன்னா புதிய ஜெனரேஷன் வந்து கானான் தேசத்துக்குள்ள போறதுனால அந்த கட்டளைகளையும் சரி நியாய பிரமாணங்களையும் அவர் திரும்பவும் என்ன செய்யறாருன்னா புதுப்பித்து சொல்றாரு மோசே. சோ இந்த நியாய பிரமாணங்களை இன்றைக்கு நாம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? So comparison with the laws of the A&E shows similarities and many contrasts. So biblical law stresses its divine origin. So இன்னைக்கு உள்ள போதகர்கள் வந்து சொல்லுவாங்களே நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. கரெக்ட் தான், நியாயப்பிரமாணம் இல்லை. எல்லா நியாயப்பிரமாணமும் இல்லையா? நான் அன்னைக்கு எடுத்த கிளாஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த லா இப்போ வந்து வேலிடிட்டியில இருக்குது? moral laws are valid. மாரல் லாஸ் வேலிடிட்டியில இருக்குது. எந்த லாஸ் வந்து வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, அவுட் ceremonial laws, செரிமோனியல், இன்னொன்னு and civil laws. சிவில் லாஸ் அண்ட் செரிமோனியல் லாஸ் வந்து வேலிடிட்டி முடிஞ்சிச்சு, அவுட். ஆனா மாரல் லாஸ் இன்னும் இருக்குது. சோ இந்த லாவோட ஆரிஜின் யாரு? ஆரிஜின் லாவோட ஆரிஜின். ஓ காட், பவர் போயிடுச்சு, எனக்கு பவர் போச்சு, நோ ப்ராப்ளம். லாவோட ஆரிஜின் சீனாய் மலைன்னு மனைவி சொல்றாங்க. நான் என்ன மீன் பண்றேன்னா இந்த லா யார் கிட்ட இருந்து வந்தது? ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. சோ லாவோட ஆரிஜின் யாருன்னா, ஒரு டார்ச் இருந்தா கொடுங்க. லாவோட ஆரிஜின் வந்து காட். ஸோ அப்போ காட் கிட்ட இருந்து வந்த ஒரு லா
அது இன்னைக்குமே அது லா தான். கரெக்டா? அது மாறுமா? ஆண்டவர் மாறினாலும் ஆண்டவர் மாற மாட்டார். அப்ப அவரோட லா என்ன செய்யாது? மாறாது. சோ சில லாஸ் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்காக ஆண்டவர் கொடுத்த ஒன்று. அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துக்காக அந்த காலத்துல உள்ள சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொடுத்த லா. அதுலதான் சிவில் லாஸ் அண்ட் செரிமோனியல் லாஸ். அது வந்து இஸ்ரேல் ஜனங்களோடவே போயிடும். ஆனால் இன்னொரு லா இருக்குது. அது என்னன்னா மாரல் லா. ஸோ அந்த மாரல் லா என்ன செய்யாதுன்னா மாறல. மாரல் லா வந்து இன்னுமே அது இருக்குது. ஏன்னா லா வந்து தேவன் கிட்ட இருந்து வந்தது, தேவன் தந்த ஒன்று. ஸோ லா, அப்ப லாவை ஸ்டடி பண்ணும் போது நம்ம யாரை ஸ்டடி பண்ண முடியும்? லாவை சரியா புரிஞ்சு கொள்ள முடியும். நியாய பிரமாணங்களை நம்ம புரிஞ்சு கொண்டால் நம்ம யாரை புரிஞ்சு கொள்ள முடியும்? ஆண்டவரை புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர். ஏன்னா த ஆரிஜின், த லா மேக்கர். ஓகே, லா எதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னா, we will learn more about the law maker, the law giver. ஸோ அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துது. இட் இன்க்ளூட்ஸ் moral, religious, civil and criminal laws together. ஸோ லாஸ், நியாய பிரமாணங்கள்ல எதெல்லாம் அடங்கி இருக்குதுன்னா, மாரல் லா இருக்கு, ரிலீஜியஸ் லா இருக்கு. ரிலீஜியஸ் லா என்றால் எப்படி அந்த பலி செலுத்துகிற காரியங்கள். மூணாவது சிவில் லாஸ், அந்த லேண்டு சம்மந்தப்பட்டதான் லாஸ். கிரிமினல் லாஸ், இது எல்லாமே அந்த அந்த எல்லா லாஸ். சில நேரத்துல நம்ம இந்தியன் பீனல் கோடெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லாஸ் வந்து பைபிள்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் ஃப்ரேம் பண்ணி நம்ம இந்தியன் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் அல்லது எந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் நீங்க எடுத்தாலுமே இது அதோட ஆரிஜின் எங்க இருக்குன்னா பைபிள்ல தான் இருக்கும். ஏன்னா பைபிள்ல தான் ஆண்டவர் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கொலை செய்யாதிருப்பாயாக, ஸ்டீல் திருடாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படி சொல்லிட்டு பல லாஸ் ஆண்டர் கொடுக்குற. ஸோ இன்னைக்கு உள்ள இந்த லா எல்லாம் வந்து நம்மளோட லா ஃப்ரேம் பண்ணதே யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, ஆனா அவர் போய் படிச்சுட்டு வந்தது வெளிநாட்டுல. அப்ப வெளிநாட்டுல இருந்து என்ன லா படிச்சுட்டு வந்திருப்பாரு? கண்டிப்பா 10 கமாண்ட்மெண்ட்ஸோ பைபிள்ல உள்ள லாஸ் தான் என்ன செஞ்சிருப்பாங்க ஃப்ரேம் பண்ணி. ஸோ த லா கிவர். அதனாலதான் கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு. கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லும் போது இட் ஹாஸ் அ ஸ்டாண்டர்ட். எதுலன்னா நம்ம இந்தியானுடைய சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், பைபிள். அதுதான் நம்மளுடைய சட்டத்திட்டம். ஸோ அதனாலதான் கிறிஸ்டியன்ஸா பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸா நேர்மையா இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸா ஏமாத்த மாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸா அப்படின்ற வார்த்தை இருக்குதா? இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது பாஸ்டர். அதான் உண்மை, போயிட்டு இருக்குது. கிறிஸ்டியன்ஸா சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, இதெல்லாம் இருக்குது ஒரு காலத்துல. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, சர்ச்சஸ் வந்து ரொம்ப லீனியன்டா லிபரலா மாறிட்டே வருது. ஸோ பென்டடியூக்கை வந்து நம்ம சர்ச்சஸ்ல சொல்லி கொடுக்கணும், கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது. இட் எம்பசைசஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வீக், கம்பேஷன் அண்ட் கண்டென்மெண்ட். ஸோ இந்த லா நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, பலவீனம் உள்ளவர்களை பாதுகாக்கிற ஒன்று, அதே சமயத்துல கருசனை, அடுத்தவங்க மேல கருசனை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருது. அட் த சேம் டைம் கண்டென்மெண்ட், போதும் என்கிற மன நமக்கு இருக்க வேண்டும். லா இது மூணுமே சொல்லி தருது. என்னன்னா பலவீனர்களை வந்து பலப்படுத்தணும், தாங்கணும், பாதுகாக்கணும். கம்பேஷன், கருணை, அடுத்தவர்கள் மீது கருணை காண்பிப்பது. மூணாவது கண்டென்மெண்ட். கண்டென்மெண்ட் என்றால் போதும் என்கிற மனம் நமக்கு இருக்கவே, சாட்டிஸ்பாக்சன், திருப்தி. லா அதுதான் சொல்லி தருது. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா அடுத்த மேல கம்பேஷனா இரு. திருடாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு இருக்கிறத வச்சு போதும் என்ற ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும், சாட்டிஸ்பாக்சன். The last line, it is closely linked with the historical background of God's dealings with Israel. So கடைசி லைன், இந்த நோட்ஸோட கடைசி லைன் என்ன சொல்லுது? It deals with God's dealing with Israel. So ஆதியாகமம் முழுவதுமாவே நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் தனக்கென்று ஒரு தேசத்தை அவர் தேர்ந்தெடுத்து
அந்த ஜனங்களை எப்படி அவர் விரும்புகிற விதத்துல அவர் ஷேப் பண்றாரு, அவர் தொடர்பு கொள்ளுகிறார், டீல் பண்றார் என்பதுதான் இந்த பஞ்ச ஆகமத்தினுடைய சாராம்சம். சோ இந்த பென்டடியூக்க வந்து டு சே இன் a nutshell, ஒரு நட்ஷெல்ல சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனிதர்களை உண்டாக்கினார், மனிதர்கள் மூலமாய் பாவம் வந்தது, மனிதர்கள் தேவனை விட்டு போனாங்க, மனிதர்கள் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டபடியினால் தேவன் அவர்களை திரும்பவும் அவர்கிட்ட கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த மீட்பின் திட்டம். அதை நம்ம எங்க பாக்குறோம்? அந்த மீட்பின் திட்டத்தை சிலுவையில். பென்டடியூக்ல எங்க பாக்குறோம்? பென்டாடியூக்ல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அது எங்க முடியுது? சிலுவையில முடியுது, நிறைவேறுகிறது. சிலுவையில முடியுது. எங்க ஆரம்பிக்குது? பென்டடியூக்ல ஆரம்பிக்குது. சோ பென்டடியூக்னு சொல்றதை விட ஜெனிசிஸ் சாப்டர் 3 was 15, 14, 15, 16 இந்த 3 வசனங்கள்ல அதுல 15ல தான் ஆண்டவர் சொல்ற அந்த சீட் ஆஃப் த விமன், ஸ்திரீனுடைய வித்து மூலமாய் சோ தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த திட்டத்தை, அந்த மீட்பின் திட்டத்தை எப்படி அவர் நிறைவேற்றுகிறார்? எப்படி நிறைவேற்றுகிறார்? ஒரு 2 சந்ததி பேரலா போயிட்டே இருக்குது. ஒண்ணு விக்கெட், துர்மார்க்க, கீழ்ப்படியாத ஒரு சந்ததி, இன்னொன்னு நீதியின் சந்ததி. சோ நீதியின் சந்ததியில இருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஃபில்டர் பண்ணி கடைசியில ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு, அதுல அந்த சந்ததியில இருந்து இயேசுவை கொண்டு வர்றதற்கு ஆண்டவர் எப்படி அதை செய்யறார்? ஒரு தேசமா உருவாக்குறார். அந்த தேசத்தின் மூலமாய் தான் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுக்கும்போது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த மூலமாய் நான் தேசங்களை ஆசீர்வதிப்பேன், சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். சோ இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தார். அது மூலமா முழு உலகத்தையும் அவர் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனா இஸ்ரவேல் ஃபெயில் டு டூ தட். இஸ்ரவேல் அதை செய்யல, அதை வந்து விட்டுட்டாங்க. அதனால ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், புறஜாதிகளாகி நம்மை தெரிந்து கொண்டார். நம் மூலமாய் ஆண்டவருடைய அந்த காரியங்களை அவர் செஞ்சுட்டே போறார். இதுக்கு இடையில ஆண்டவர் அவர்கிட்ட கவர்னன்ட் மேக் பண்றாரு. ஏன்னா நான் சும்மாலாம் உங்ககிட்ட வந்து நான் இல்ல, பட் நான் இனி உங்ககிட்ட தேவனா இருக்கணும்னா, நீ என்னுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா, நீ இந்தந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சா மட்டும்தான் நீ இருக்க முடியும். ரட்சிப்பு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. God first saved them, then only gave them commandments. இன்னைக்கும் அதேதான். ஆண்டவர் சிலுவையில நம்மை முதலாவது ரட்சித்தார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கொடுக்கிறார்? கமாண்ட கொடுக்கிறார், எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும். சோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல கமாண்ட் ஆல்ரெடி சிலுவையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. பாவங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தான், பாவங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா திரும்பவும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தமா நாம ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பென்டடியூக்கினுடைய முழு சாராம்சமும். ஓகே, சோ இதோட பென்டடியூக் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. நம்ம டியூட்ரானமி முடிஞ்சிச்சு. ஏன்னா டியூட்ரானமி ரொம்ப சின்ன, ஏன்னா எது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் டியூட்ரானமில வந்து வரும். ஸோ ஆரம்பத்துல இருந்து எப்படி பார்க்கணும், இந்த பென்டடியூக்கை எப்படி பார்க்கணும், சில சம்பவங்கள், சில காரியங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த திட்டத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுகிறார் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நம்ம பென்டடியூக்கை வந்து இன்னும் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனி கொஸ்டின்ஸ்? ஐயா, ஒரு கேள்வி. பிலேயாம் யாருடைய தீர்க்கதரிசி? பிலேயாம் ஆக்சுவலா அவன் வந்து இதோட சேர்த்து இன்னும் 2 காரியங்களை சேர்த்து நான் கேட்டுறேன், அதுக்கும் சேர்த்து சொல்லிருங்க. பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் வந்து கலக்குனா சுகம் உண்டாகுங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த தூதன் யார் அனுப்பி அந்த சம்பவங்கள் நடக்கிறத நம்ம புரிந்து கொள்றது. அதே மாதிரி இன்னொரு நான் இப்ப மறந்துட்டேன். ஓகே, என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா,
தேவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், அவர்தான் சர்வ சிருஷ்டி அப்படின்னு வரும்போது மற்ற தெய்வங்களா சொல்லப்படுகிறவைகளுக்கு அது வெறும் நம்பிக்கை தான். அவங்க நம்புறாங்க இன்னொரு தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க, அவ்வளவுதான். அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறது யார்? இப்போ பிழையாம் பேசுகிற அந்த தீர்க்க தரிசனம், பெதஸ்தா குலத்தை கலக்க வருகிற தேவதூதன், இதெல்லாம் யார்? அதாவது யாருடைய ஓகே, பீலையாம் சி இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலகத்துல ஈவில் ஃபோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, எந்த அளவுக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிறோமோ அதே மாதிரி ஈவில் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஓகே, அது நம்ம ஒருபோதும் டினை பண்ணவே முடியாது. தேர் ஆர் ஈவில் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ வந்து மோசே சில நேரத்துல அந்த அற்புதம் செஞ்சான். இந்த கோலை வந்து கீழே போட்ட போது அது பாம்பா மாறிடுச்சு. எகிப்தியர்கள் போட்ட போது பாம்பா மாறிடுச்சு. அது யார் பண்ணிருப்பா? So there are some evil forces. So பிசாசு நம்ம சொல்லுகிறோம், சாத்தான் என்று சொல்லுகிறோம், அது வந்து உண்மைதான். பிசாசு வந்து பொய் அல்ல, அது உண்மை. தள்ளப்பட்ட தூதன் தான் வந்து அப்படி கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனாலும் அவனால வந்து எல்லாமே செய்ய முடியாது. ஓகே, அவன் வந்து அவனால செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு திறன், அவனுக்கு பவர் கிடையாது. ஓகே, அட் த சேம் டைம் அவனுக்கும் சில இப்ப நான் வந்து டார்ச் லைட் யூஸ் பண்றேன். ஓகே, என் கையில ஒரு டார்ச் லைட் இருக்குது, இதுக்கும் லைட்டு பவர் இருக்குது. ஓகே, சூரியனும் வெளிச்சம் தரும். இதுல எந்த பவர் பெருசு? இப்ப பாருங்க, நான் வந்து சூரியன் இல்ல, ஆனா நான் யூஸ் பண்றதுக்கு எந்த லைட்டு தான்? இத்தனோண்டு ஒரு பேட்டரி பவர்ல யூஸ் ஆகுற ஒரு டார்ச் லைட். சோ இதுக்கு பவர் இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? இருக்கு, நிச்சயமா இருக்குது. ஆனால் இந்த பவருக்கும் நான் இன்னொரு பவர் சொல்றேன், சன்னு. எந்த பவர் ஜாஸ்தி? நிச்சயமா சூரிய வெளிச்சம் தான். காட் நம்ம வந்து பிலீவ் பண்றது காட் மூலமா, காட் தான் பவர். அட் த சேம் டைம் இந்த இப்போ வந்து பிசாசு நம்புறீங்களா? கண்டிப்பா பிசாசு இருக்கிறான். எஸ். அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பவரும் இருக்குது அப்பப்ப. ஆனால் அவனால முழு இதோட என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அது அவன் டைரக்டா போய் பரலோகத்திலே அவனுக்கு அக்சஸ் இருக்குது. யோபு வந்து டெம்ப் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டா எங்க போறான்? நம்மளால கூட போக முடியாது. அவன் எங்க போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரான், ஆண்டர்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு வரான். அடுத்தது பாத்தீங்கன்னா இயேசு சாமி 40 நாள் உபவாசத்துல இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன பண்ணிட்டு வரான்? நீ என்ன வணங்குனீனா இது எல்லாத்தையும் நான் பிசாசுன்னு கிரியா? இதுக்கும் பிசாசு பழி வாங்கிட்டேன். அப்படிதான் நான் கிண்டல் பண்றேன். சோ இப்ப பாருங்க, நம்ம கிளாஸ் எடுத்துக்கும் போது கூட கரண்ட் போச்சுடா, பிசாசோட வேலைடா இது அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க வெளியில செம்ம காத்தடிக்குது, சென்னையில மழை புயல் அடிக்குது, அதனாலதான் கரண்ட் கட் பண்ணிட்டானுங்க. இதுக்காக நான் போய் பிசாசு பாருங்க, நல்ல ஒரு பாடத்தை நடத்திட்டு இருக்கும் போது பிசாசு இப்படி ஒரு காரியங்களை செய்து தடைகளை கொண்டு வரான். அட் த சேம் டைம் பிசாசு தடையும் கொண்டு வருவான். ஓகே, அட் த சேம் டைம் நம்ம எஃபெக்டிவா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஊழியத்துல எஃபெக்டிவா இருக்கிறோம் அப்படின்னா பிசாசு கண்டிப்பா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, விசுவாசிகளுக்கு அல்லது கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு ஊழியக்காரனை ஐடென்டிஃபை பண்றதை விட, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஐடென்டிஃபை பண்றத விட பிசாசு சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்றோம். எங்க வாழ்க்கையில அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்க இங்க இல்ல, தமிழ்நாட்டுல ஊழியர் செய்யல, பூட்டான் பகுதியில ஊழியர் செய்யறோம். சில நேரத்துல ரோட்ல திடீர்னு வந்து சில பேர் வந்து எங்க கிட்ட ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சுட்டு நல்லாதான் நின்றுப்பான். திடீர்னு நாங்க அந்த டைம் கிராஸ் ஆகும்போது எங்களை பார்த்து ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரிப்பானுங்க. நான் யோசிப்பேன், இது என்னடா இவ்வளவு நேரம் நல்லா தானடா இருந்தான், திடீர் இது மாதிரி ஒரு தடவை இல்லை
3-4 தடவை வெவ்வேறு நபர்கள் பண்ண. அப்பதான் யோசிப்பேன், நம்ம இங்க ஊழியம் பண்றது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோடா, பிசாசு கிட்ட செய்து தெரியும். ஸோ அட் த சேம் டைம் அவனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 0.1% பவர் இருக்குதே தவிர, ஸோ இன்னைக்கு இருக்கிற பில்லி சூனியங்களா இருந்தாலும் சரி, மாந்திரிக கட்டா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த ஈவில் ஃபோர்ஸஸ், அந்த பிசாசனுடைய அந்த ஃபோர்ஸை வச்சுதான் அவங்க செயல்படுறாங்க. ஆனா அட் த சேம் டைம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், இந்த இடத்துல தான் சொல்லுவாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. அது ஏன் சொல்றாரு? அப்ப குறி சொல்லுதலும் இருக்குது, மந்திரமும் இருக்குது, பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்குது. பில்லி சூன்யத்தினால எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க, எத்தனையோ பேர் அழிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ குடும்பங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ ஊழியக்காரங்களே வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க பில்லி சூன்யத்தினால. ஸோ இட்ஸ் ஆல் ட்ரூ. அட் த சேம் டைம் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் சூப்பர் ஹீரோ, அவரு தான். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய பவர் வந்து வேற லெவல். அதை வந்து நம்மளால யூகிக்கவும் முடியாது, அதை வந்து நம்ம விவரித்து சொல்லவும் முடியாது. ஸோ அதுதான் ஒண்ணு. ஸோ பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து ஆக்சுவலா அவன் வந்து எரிகோ ராஜா அனுப்பப்பட்ட, அவன் மேபி விக்கிரகத்தை வணங்குற, அதை நீங்க வாசிக்கும் போது தெரியும், அதிகாரத்திலேயே அவன் எந்த தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கும். பட் ஆனா அவன் அவன் வேற தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் வாயில கத்தர் தான் போடுவார் வார்த்தையை. நீ ஏன் ஜனங்களை பத்தி பேச வருவ, நீ எப்படி சபிப்ப நீ அப்படின்னு சொல்லி கத்தர் அவன் வாயில போட்டு, அவன் வந்து சபிக்கணும் ஒரு இடத்துல அவனை ஆசீர்வதிக்க வச்சிருவார் ஆண்டவர். ஸோ அது ஒண்ணு. ஸோ இன்னொன்னு, இந்த தேவதூதன் வந்து கலக்குகிற அந்த ஒரு சம்பவம், அது வந்து மாஸ்டர் இன்னொரு கொஸ்டின். அப்போ இந்த பிலேயாம் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இப்பவும் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது யாரு உண்மையான தீர்க்கதரிசி? பிலேயாம் யூஸ் பண்ண பிரின்சிபல் என்ன? இன்னொன்னு நம்மளை அதுதான் பத்தி இந்த எல்லாமே சொல்றாங்கல்ல, இப்போ ப்ராஃபஸி சொல்ற அதில் எல்லாருமே நம்மளை பத்தி சொல்லிடுறாங்க. அப்போ எப்படி தெரியும் நம்மளுக்கு இது ஆண்டவர் சொல்றது இல்ல இது? ஓகே, ப்ராஃபஸின்னு சொல்லும் போது 2 இருக்குது ப்ராஃபஸில. ஒன்னு வந்து ஃபோர்த் டெல்லிங், ஒன்னு வந்து ஃபோர் டெல்லிங். ஃபோர்த் டெல்லிங், FORTH, ஃபோர்த் டெல்லிங், ஃபோர் டெல்லிங். ஓகே, தீர்க்க தரிசனம் முதல்ல என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து முன்கூட்டியே முதல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருப்பார், முதல்ல உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவார். அத பிறகு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன செய்வாரு? பேசுவார். ப்ராப்ளம் இன் டுடேஸ் வேர்ல்ட் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? சில தீர்க்கதரிசிகள் வந்து பேரு விட்டு சொல்லுவாங்க. அது அது அதாவது ஒரு சிலர் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். அதாவது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருக்கட்டும், அவர் ஒருத்தர் தான் வந்து நேம் பர்டிகுலரா சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பர்சனலா நம்ம போய் யார்கிட்டயா ஜோம் பண்ணும் போது, அவங்க நம்ம மேல கையை வைத்து ஜோம் பண்ணும் போது, எனக்கு தீர்க்கதரிசி எனக்கு ஒரு மென்டர் இருக்கிறார், அவர் ஒரு ப்ராஃபட் தான். ஓகே, கோயம்புத்தூர்ல இருக்கார். நான் எப்பவுமே அவர்கிட்ட தான் ஜோம் பண்ணுவேன். என் ஊழியத்தை பத்தியும் நாங்க பூட்டான போறது எல்லாமே அவர் தான் எங்களுக்கு சொன்னார். ஓகே, ஆனால் அவர் எங்ககிட்ட தீர்க்க தரிசனமா சொல்றதுக்கு முன்னாடி கத்தர் எங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டார் அந்த விஷயத்த. தீர்க்க தரிசனம் எதுக்கு சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்தி விருத்தி அடையும்படியா. ஓகே, பக்தி விருத்தி வேற. தீர்க்க தரிசனத்தை நம்ம இந்த காலத்துல தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, இன்னைக்குள்ள தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா இருக்குது? ஃபுல்லா நீங்க வந்து எல்லா தீர்க்கதரிசி, நான் வந்து இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசிகளை நான் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு, ஏன்னா மீடியா இருக்கிறதுனால அப்படி ஆயிடுது. ஒருத்தர் வருவாரு திடீர்னு, ஏன்னா ஆப்பிரிக்கால எல்லாம் இப்ப நிறைய நடக்குது. ஓகே, ஆப்பிரிக்கன் ப்ராஃபட்ஸ்ன்றது நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க ஒருத்தரை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு இதுவாச்சா அதுவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லுவாங்க. உடனே ஒரே பரவசம் ஆயிடுச்சு. ஓ காட் எப்படி சொல்றாரு? தீர்க்க தரிசனம் ஃபர்ஸ்ட் 2 நான் சொன்னேன், ஃபோர்த் டெல்லிங், ஃபோர் டெல்லிங்.
ஃபோர்த் டெல்லிங் என்றால் இப்போ என்ன சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது என்பதை சொல்றது ஃபோர்த் டெல்லிங். ஃபோர்த் டெல்லிங்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது என்பதை குறித்து சொல்றது. ஓகே, பிப்ளிக்கல் பிரின்சிபல் ஆஃப் ப்ராஃபஸி வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பைபிள்ல எப்போ ப்ராஃபஸிய ஆண்டவர் யூஸ் பண்ணார்? தீர்க்கதரிசிகளை ஏன் ஆண்டவர் யூஸ் பண்ணார்? தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னவா இருந்தது? தீர்க்கதரிசியோட வேலை பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல 2 இருந்துச்சு. ஒண்ணு, அவங்களோட வேலையே என்னன்னா வார்ன் பண்ணணும். 2வது, அவங்களோட இது என்னன்னா ஜட்ஜ்மெண்ட். வார்ன் பண்றது, அடுத்தது அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. ஸோ வார்னிங்ல என்ன வரும்னா, நீங்க எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் எல்லாத்துலயுமே ப்ராஃபட்டிக்கல் புக்ல உள்ள மெசேஜ் என்னன்னா வார்னிங் இருக்கும். அந்த வார்னிங்க்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க இருக்கும்போது அதுல என்ன இருக்கும்னா ரட்சிப்பு இருக்கும், ரிடம்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்க அவனுங்க மனம் திரும்பல அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களோட ஒரு. ஸோ இன்னைக்கு உள்ள தீர்க்க தரிசனத்துல இந்த மெசேஜ் இருக்குதா? வார்னிங் இருக்கணும், அடுத்தது பிளெஸிங் இருக்கணும். இன்னைக்குள்ள தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்குது? அப்போனா தவறான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் அன்னைக்கு ஏன் ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை உபயோகப்படுத்தினார்னா, அன்னைக்கு டைரக்டா ஆண்டவர் ஜனங்க கிட்ட பேச முடியல, ஜனங்க தகுதி உள்ளவர்களா இல்லை. He needed somebody to communicate his word. நம்ம பார்த்தோம் ஆசாரியன், தீர்க்கதரிசி 2 வேலை வெவ்வேறு. ஆசாரியனுடைய வேலை என்னன்னா ஜனங்களுடைய வார்த்தைகளை தேவனுக்கு கொடுக்கறது. தீர்க்கதரிசியோட வேலை என்னன்னா தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கறது. ஸோ தீர்க்கதரிசிகள் தான் பயங்கரமான ஒரு நபர். ஒரு இடத்துல தீர்க்கதரிசி வந்தாலே பதறுவானுங்க, தீர்க்கதரிசி வந்தாலே நடுங்குவானுங்க. ஏன்னா எப்பெல்லாம் தீர்க்கதரிசி வராரோ அப்பெல்லாம் என்ன வருது? ஆபத்து வருது. இன்னைக்கு தீர்க்கதரிசி வந்தா என்ன நடக்குது? எல்லாருக்கும் ஜாலி இருந்தது. ஆஹா, நம்ம மேல கைய வச்சு என்ன சொல்வாரா? தீர்க்க தரிசனம் சொல்வாரு. என்ன சொல்வாரு? உனக்கு அடுத்த மாசமே உன் அக்கௌண்ட்ல காசு வருது. எங்க இதெல்லாம் சொன்னவங்க யாருமே கோவிட பத்தி சொல்லவே இல்லையே. யார் எலெக்ஷன்ல வருவான்னு சொல்லவே இல்லையே. எப்பயாவது சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம இன்னைக்கு மீடியா இருக்குது பாருங்க, எப்பயாவது ஏதாவது ஒரு ஜபத்துல சொன்ன ஏதாவது வார்த்தைய கிளிப்பிங்ஸை கட் பண்ணி அவங்க அழகா எடிட் பண்ணி தோப்பாங்க, இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. நம்மளும் நினைச்சுப்போம், வா தீர்க்க தரிசனம் ஆண்டவரால் வருவது. ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஆண்டவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லணும்னு நினைப்பாரு. நம்ம ஆண்டவர் கூட நடக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார், பேசியிருப்பார், பைபிள் மூலமா பேசியிருப்பார். ஐ டோன்ட் நீட் அ ப்ராஃபட் டுடே. ஒருவேளை நான் குழப்பத்துல இருக்கேன், ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார், ஆனா நான் குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் திருப்பி ஓகே ஒரு ப்ராஃபட் மூலமா அதை என்ன செய்வார்னா கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆல்ரெடி சொன்னதை என்ன செய்வார்? ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். அவர் எடுத்து புதுசாலாம் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். என் வாழ்க்கையிலயும் அப்படிதான். நான் 12th படிக்கும் போது 12th முன்னாடி 10thலயே நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஊழியத்துக்கு. ஆனா என் வீட்டுல யாருக்கிட்டுமே என்ன சொல்லலை நான் ஊழியத்துக்கு போகணுன்ட்டு. அப்போ நான் பைபிள் காலேஜ் தான் போகணும். நான் 12th எக்ஸாம் அப்போ என் ஸ்கூல்ல எக்ஸாம் ப்ரேயர் நடந்துச்சு. எக்ஸாம் ப்ரேயர் டைம்ல யார் வந்தா, ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்தானா பாஸ்டர் ஆல்வின் தாமஸ். தெரியுமா உங்களுக்கு? ஆல்வின் தாமஸ் அப்பெல்லாம் அவர் ஃபேமஸே ஆகல. அப்பெல்லாம் அவர் யாருக்குமே தெரியாது. அவர் சாம் ஜபதுரை ஒரு இவாஞ்சலிஸ்ட் கூட டிவி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்போ அவரு எங்க ஸ்கூலுக்கு வந்தார், பாஸ்டர் ஆல்வின் தாமஸ். வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எதுக்காக ஜெபம் பண்ணோம்? எக்ஸாம் நல்லா படிக்கணும், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, நல்லா கான்சன்ட்ரேஷன் இருப்பாங்க. ஆனா என் கிட்ட வரும்போது என் ஸ்கூல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்று இருக்காங்க எக்ஸாம்ல லைனா. என் கிட்ட வரும்போது என் தலையில கை வச்சு என்ன சொன்னாங்கன்னா, பிரதர், காட் ஹஸ் கால்ட் யூ ஃபார் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ஊழிய அழைப்ப தீர்க்க தரிசனமா சொன்னார். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா நான் எப்பவுமே சர்ச்சில் தான் கிடப்பேன். எனக்கு பண்ணுவானுங்க, ஏ நீ ஃபாதர்ரான். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன ஆறுன்னு அவர் தெரியாது. அவரு ப்ராஃபஸி சொல்லும் போது என் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நின்று கேட்டு இருந்திருக்கானுங்க அதை. அப்போ அவரு முடிச்சுட்டு போயிட்டாரு. நான் கடைசியா எல்லாரும் போயிட்ட பிறகு நான் அவர்கிட்ட பர்சனலா போயிட்டு
திருப்பி அவர்கிட்ட நின்னும் போது அவர் என்னை பார்த்து, அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு என்ன. அப்போ, தம்பி கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு என்கிட்ட. நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அப்ப சொன்னார், காட் இஸ் கால் யூ ஃபார் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் குழப்பத்துல இருந்த டைம்ல யாருமே தெரியாத ஒரு நபர், நான் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நேரத்துல அவர் மூலியமா எனக்கு என்ன செஞ்சதுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் பைபிள் காலேஜ் போனேன். அவர் சொன்னது எப்போ 2005 ஏதோ. நான் பைபிள் காலேஜ் 2008 போனேன் பெங்களூர். 2011 முடிச்சேன். 12, 13 வந்து எங்க சர்ச்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஆல்வின் தாமஸ் வராரு. ஓகே, அவர் சர்ச்ல உள்ள ஒரு பையனை கல்யாணம் பண்றது. அப்போ எங்க சர்ச்சுக்கு வந்தப்போ அவருக்கு நான் தான் கீபோர்டு வாசிச்சு வர்ஷிப் லீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட போய், பாஸ்டர் என்ன ஞாபகம் இருக்காருன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு வந்து நிஜமா தெரியாது, ஞாபகம் இல்லை. அப்ப சொன்னாரு, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்தப்போ என்ன மேல நீங்க கையை வச்சு ஜோம் பண்ணும்போது நீங்க ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் வந்து பாஸ்டரா இருக்கேன், பாஸ்டர் கிட்ட, எங்க பாஸ்டர் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அது ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொல்ல தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சிச்சு, நிறைவேறிச்சு. அது மாதிரி பல தீர்க்க தரிசனங்கள் எங்க வாழ்க்கையிலேயே நடந்துது. ஆனா எப்போனா கர்த்தர் ஒரு நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம அவர் கூட பேசும்போது அவர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு, அது கன்ஃபார்ம் ஆகும். சில நேரம் குழப்பத்துல இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆகும். சில நேரத்துல நம்ம ஆண்டவர் விட்டு வழி விலகி போகும்போது வார்னிங்ஸ் வரும், நீ இது செய்யறாத, இது செய்ய அப்படின்ட்டு. இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். இதை நீ செய்யும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ இன்னும் கொஞ்சம் வழி விலகி போற, சரி பண்ணு அப்படின்னு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் தான் என்ன பொறுத்த மட்டும் பர்ஃபெக்ட் ஆனது. அதாவது உண்மையுள்ள தீர்க்க தரிசனம். மற்றபடி வெறும் ப்ராஸ்பரிட்டி, பிளெஸ்ஸிங்கு, அக்கௌண்ட்ல காசு வருது, அதெல்லாம் வந்து தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அப்பெல்லாம் பேச மாட்டார். அக்கௌண்ட் நம்பர்லாம் அவரு வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த அக்கௌண்ட் நம்பரு, அதனால அப்படிலாம் எத்தனையோ நான் கேள்விப்படுறேன். ஸோ நிறைய தீர்க்க தரிசனங்கள் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டு ஓகே வழி விலகி போகக்கூடாது. ஸோ பீலையாம் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, அன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல அது சொல்லப்பட்டிருக்கு, பீலையாமின் தீர்க்க தரிசனம். அது என்னன்னா, ஜனங்களை வஞ்சித்து விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போகிற ஒரு ஆவி, விபச்சாரத்தின் ஆவி. ஸோ அதுதான் அவன் பண்ணான். ஸோ அதனால அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன பொறுத்த மட்டும் ஐ பிலீவ் இன் ப்ராஃபஸி. இன்னைக்கும் ஐ பிலீவ் இன் ப்ராஃபஸி. நான் எங்க அண்ணன் கிட்ட, என் மென்டர் கிட்ட நான் ஜோம் பண்ணுவேன் எப்பவுமே. எப்பெல்லாம் குழப்பத்துல இருக்குமோ, கர்த்தர் நம்ம கிட்டே பேசித்தான் இருப்பார், நம்மளும் ஜோம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் சில நேரத்துல நம்ம குழப்பத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவை. ஸோ எல்லார்கிட்டயும் போய் தலையை கொடுக்க கூடாது. அட் த சேம் டைம் ஓகே, எல்லார்கிட்டயும் போய் தலையை கொடுக்க கூடாது. ஓகே, சில நேரத்துல வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கும், நமக்கு தெரியாது. அதுக்குதான் ஆவியை பகுத்தறிகிற வரன் ஒன்று இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஸோ அதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு, பைபிள் தாங்க ப்ராஃபஸி, இதோட வேற ப்ராஃபஸியே தேவையில்லை. ஓகே, சம்டைம்ஸ் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ த பைபிள், சம்டைம்ஸ் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ த பாஸ்டர், த்ரூ த சர்ச், த்ரூ த சிச்சுவேஷன். எல்லா டைம்லயும் ஆண்டவர் வந்து பேசிட்டு இருக்க மாட்டார். எரேமியாவுக்கு ஆண்டவர் வந்து பேசல, ஒரு தீர்க்க தரிசனத்தை வந்து எப்படி சொன்னார்னா பேசல, நீ போ ஒரு இடத்துக்கு, அங்க நான் உனக்கு ஒரு செய்தியை தரேன். எந்த இடத்துக்கு போக சொன்னாரு? குயவன் வீட்டுக்கு. குயவன் வீட்டுக்கு போ. யூ கோ டு த பாட்டர்ஸ் ஹவுஸ், தேர் ஐ வில் கிவ் யூ a message. ஏன் அது அவன் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்கலாம்ல. சம்டைம்ஸ் ப்ராஃபஸி ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, ஒரு இன்சிடென்ட் மூலியமா கூட பேசுவார், ஒரு சூழ்நிலைகள் மூலியமா கூட பேசுவார். ஆனா we must be sensitive to know that it is the voice of God. ஆண்டவருடைய சத்தம்ன்றத நம்ம என்ன செய்யணும், சென்சிட்டிவா இருக்கணும். ஓகேவா, புரிஞ்சுச்சுங்களா? தீர்க்க தரிசனம் வேற ஏதாவது புதிய ஏற்பாட்டுல பென்டெடிக்ல ஆரம்பிச்சு ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் போயாச்சு. ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ்னே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ், மேஜர் ப்ராஃபட்ஸ் அண்ட் மைனர் ப்ராஃபட்ஸ். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது we will know more about the prophecy. ஸோ இன்னைக்கும் ப்ராஃபசிஸ்லாம் இருக்குது, உண்மையுள்ள ப்ராஃபசிஸ்லாம் இருக்குது. ஆனால்
இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஷார்ட்கட் வேணும். என்ன வேணும்? ஷார்ட்கட். இவர்கிட்ட போனா இவர் உடனே ஜெபம் பண்ணி சொல்றாரு. சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் எதை விரும்புவார்னா, எப்பா உன்கிட்ட எடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட கொடுத்து இதுதான் வழி அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் ஆண்டவரை நம்புறேனா, ஆண்டவரை விசுவாசிக்கிறேனா அப்படின்றத நம்ம அவரை சார்ந்து இருக்கிறோமா இல்ல தீர்க்க தரிசனத்தை சார்ந்து இருக்கிறோமா? 400 வருஷம் தீர்க்க தரிசனம் வரவே இல்லை. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு அப்புறம் மத்தேயுக்கு இடைப்பட்ட நாட்கள் 400 இயர்ஸ். அந்த 400 இயர்ஸ்ல எங்க போச்சு தீர்க்க தரிசனம்? வரவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு ஆண்டவர். அதுக்கப்புறம் இன்னொரு தீர்க்க தரிசனம் தேவை கிடையாது. சோ தீர்க்க தரிசனம் உண்மைதான். தீர்க்க தரிசனம் நம்ம நம்பணும். அட் சேம் டைம் யாரு தீர்க்க தரிசனம் சொல்றான்? தீர்க்கதரிசி தன்னுடைய கனிகளால் அறியப்படுவார்கள். they will be known by their fruits. குணம். நான் இன்னொரு சப்ஜெக்ட் எடுப்பேன் ஆக்சுவலா, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் அண்ட் கிஃப்ட்னு சொல்லிட்டு. ஓகே, அதுல வந்து நான் டீப்பா எடுப்பேன். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் முக்கியமா, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் முக்கியமா? ஃப்ரூட் தான் முக்கியம். ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே முக்கியம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் வந்து எனக்கு, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வந்து மற்றவங்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் எனக்கு, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் மற்றவங்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் வந்து நான் எப்படி இருக்கணும்ன்றது, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வந்து மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக. பட் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் எதை ஃபோக்கஸ் பண்ணு? கிஃப்ட் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. த ப்ராஃபட் சோ அண்ட் சோன் வந்தாதான் பயங்கர மரியாதை. அது கீழே போட்டாதான் ஆட்களும் போவாங்க. சுகமளிக்கிற வரம் பெற்றவர், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், அந்த டைட்டில்லே வரும். மிஷினரி அப்படின்னா வரமாட்டாங்க யாரும் கூட்டத்துக்கு. இவர் வந்து நம்மள மிஷின் ஊழியத்துக்கு கூட்டு போயிடுவாரா? வானா. தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் அப்படின்னு நான் சவுத் சைட்ல எல்லாம் போகும்போது தான் பார்ப்பேன் இந்த போஸ்டர்ஸ் தான். தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர். வா, சூப்பர், நல்லதுதான். கர்த்தருக்கு நேரா நடத்தணும். யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நேரா நடத்தணும். அதுதான் வந்து உண்மையுள்ள ஊழியக்காரங்க. இதுக்கு தீர்க்கதரிசியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வேற கொஸ்டின்ஸ்? டைம் ஆச்சு. நம்ம ரொம்ப சந்தோஷம் உங்களோட கூட இந்த கிளாஸஸ் எடுக்க. ஐ என்ஜாய் டீச்சிங். நானும் திரும்ப படிக்க எனக்கு உதவி செய்து உங்க சில கேள்விகளால. ஸோ ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய் த கிளாஸ். என்ஜாய் பண்ணீங்களா? நிச்சயமா நிச்சயமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணோம். நிறைய கத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து எங்க ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க, எங்க மிஷினரி ஊழியத்துக்காக. இந்தியா வந்தீங்கன்னா பூட்டானுக்கு வாங்க யாராவது அந்த சைட். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சது. எக்ஸாம் பத்தி சொன்னாரா பாஸ்டர்? எதுவும் சொல்லல. இன்னும் எதுவும் உங்களுக்கு சொல்லல. மேபி எக்ஸாம் இருக்கும். ஸோ அடுத்த வாரத்துல கிளாஸஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாரு, இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. ஸோ எக்ஸாம் சொன்னார்னா கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்புவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு பேட்டர்ன் ஈஸியா சொல்லிடுறீங்களா? தான் இருக்கும். பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? கொஸ்டின் பேட்டர்ன் ஒன் வேர்ட் இருக்கும், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை, ஈஸியா தான் இருக்கும். நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதுதான், இந்த நோட்ஸ்ல உள்ளதான் வரும். ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின், ஏதாவது டவுட்ஸ்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் கொடுத்தேன், இருக்கா? ஸோ யூ கேன் பர்சனலி கான்டாக்ட் மீ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா திரும்ப சொல்லவா? 9734166666 ஆன்டி கிரைஸ்ட் நான் தான். 66644 +91 இந்தியா கோட் +919734166644. ஓகே, ஜோம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
விசேஷமாய் இந்த பென்டடியூக் கிளாஸ் ஆண்டவரே, இந்த வேதாகமத்தினுடைய முதல் 5 புஸ்தகங்களை படிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை குறித்து வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டம், உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு ஆண்டவரே, இதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த 5 புஸ்தகங்கள் மூலமாய் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இது எங்களோடு கூட முடிவடையக்கூடாது ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தாவே நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிளாஸ்ல பங்கெடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே நபருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஆர்வத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள விரும்புகிற அந்த விருப்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவரு குறித்தும் கர்த்தர் நன்கு அறிவீர். லார்ட், யூ நோ பெட்டர் தென் மீ லார்ட். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன ஊழியம் செய்கிறார்கள் ஆண்டவரே, வேலை செய்து கொண்டே இதை படிக்கிறவர்களும் உண்டு கர்த்தர். ஆனாலும் இந்த வகுப்புகளை அட்டன் செய்வது மூலமாய் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை ஊழியத்துல இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நல்ல புரிந்து கொள்ளுதலை ஆண்டவரே நீர் இவர்களுக்கு நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேதத்தை குறித்து ஆண்டவரே இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள, அதனால் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே கர்த்தரை அன்றை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வகுப்புகளை ஆண்டவரே ஆர்கனைஸ் பண்ணுகிற பாஸ்டர் ரெஜியும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவரைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பின்னால் இருந்து உதவி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, நீ தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி எல்லாருக்கும் பொறுமையா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு. Thank you, Thank you. Thank you, Pastor. Praise the Thank Lord. you, praise the Lord. ஏதாவது கேள்விகள் நான் ஒரு ஆள் பதில் சொல்லனா என் பர்சனல் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா ஐ வில் அந்த பிரதர் கேட்ட அந்த அந்த பெதஸ்தா கோலம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, Okay. Okay, Pastor. See you. Thank you. Thank you. சிஸ்டர் Bye. பெனிட்டா Thank you. பாய், ஹீராலன் பிரதர் பாய், ஹேமா மாலினி சிஸ்டர் பாய், ஜெரமியா Thank you. Bye, Papu. Pastor. See you. God See you. Bye. பாய் பாய் பாய். Good ஜெஃப்ரி night. Bye, பிரதர் Bye, Pastor. Bye. பாய் பாய். மத்த எல்லாருக்கும் பாய். See you next time. Sure.